இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்களுடைய சந்தோஷமான தருணங்களை, உங்களுடைய எதிர்கால திட்டங்களை நீங்க என்ன செய்ய வேணும், இன்னத்தரோட பகிர்ந்து கொள்ள வேணும். உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறும் வரையில, நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கிறேன், நான் முடிவு பண்ணிருக்கிறேன் போறதுக்கு, அதுக்குரிய முயற்சி நடந்துகிட்டு இருக்குது, முடிவாவா காட்டிலும் யார்கிட்டையும் சொல்லிடவே. நான் திருமணம் முடிக்க இருக்கிறேன், இன்னும் டேட் முடிவாகல, இந்த இடம் சொல்லி முடிவாகல, நாங்க அந்த விஷயத்தை யார்கிட்டையும் நாங்க ஷேர் பண்ணிக்கல கூட. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இஸ்தஈனு அலா கதாஇ ஹவாயிஜிக்கும் பில் கித்மான், உங்களுடைய தேவைகளை மறைப்பதை கொண்டு உதவி தேடுங்கள். ஃபஇன்ன குல்ல ذீ நிஅமத்தின் மஹ்சூதா, நிச்சயமாக ஒவ்வொரு நிஅமத்தும் அதற்கென்று ஒரு பொறாமைக்காரன் இருக்கிறான். எல்லா நிஅமத்தும் நாங்க நினைக்கிறது இதுக்குமா பொறாமைப்படுவாங்க, இல்ல, அனைத்துக்கும் பொறாமைக்காரன் இருக்கிறான். ஃபஇன்ன குல்ல ذீ நிஅமத்தின் மஹ்சூதா. அதனால இந்த உலகத்துல அல்லாஹ் எனக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அது கொஞ்சமோ அதிகமோ, அதிகமானவர்கள் அவர்களுக்கு மேல பாத்திரக்கூடாது. அதனால தான் இஸ்லாம் சொல்லுகிறது, துனியாவுடைய விடயத்துல நீங்க உங்களுக்கு மேலுள்ளவர்களை பார்க்க வேண்டாம். ஒரு இமாம்கிட்ட ஒரு ஆள் கேட்கிறாரு, பேராசையும் பொறாமையும் என்ன விட்டு போறதுக்கு நான் என்ன பண்றது? பேராசை வரக்கூடாது, எனக்கிட்ட பொறாமை வரக்கூடாது, இந்த இரண்டு கெட்ட குணங்களும் என்னிடம் வராமல் இருக்க நான் என்ன பண்ணணும்? அவர் சொன்னாரு, நீங்க ஏழைகளுடைய சகவாசத்தையும், சொஹ்பத்துல் மசாக்கீன், இதே மாதிரி நீங்க இயாதத்துல் மரீத், நோயாளிகளையும் விசாரிக்க போங்க. ஏழைகள்ட சகவாசத்தால என்ன கிடைக்கும்னு கேட்டா, அவர்களுடைய அன்பு, அவருடைய அரவணைப்பு. இதே மாதிரி அல்லாஹ் எனக்கு தந்த நியாமத்தை நான் விளங்கிடுவேன். அல்லாஹ் எனக்கு எவ்வளவு தந்திருக்கிறான் பாக்கியத்தை, அழகான வீடு தந்திருக்கிறான், அழகான வாகனம் தந்திருக்கிறான், நல்ல குழந்தைகள் எல்லாம் தந்திருக்கிறான். எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியம் கிடையாது. இதே மாதிரி நோயாளிகளை விசாரிக்க போறதுல இருக்கிற பெனிஃபிட் என்ன? அதனூடாக எங்களுக்கு எங்கட உடம்போட ஆரோக்கியம் எங்களுக்கு கண்ணுக்கு விளங்குது. அதனால இஸ்லாம் சொல்லுது, நீங்க அடுத்தவர்களை வச்சு உங்களை நீங்க ஒப்பிட வேணாம். துன்யா விஷயத்துல, ஆகிரா விஷயத்துல நீங்க அடுத்தவர்களை ஒப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு மேலுள்ளவர்களை பாருங்க. ஒரு ஆள் ஹஜ் செய்யறாரா, நானும் ஹஜ் செய்யணும். ஒரு ஆள் குர்ஆன் ஓதுறாரு, நானும் குர்ஆன் ஓதணும். ஒரு ஆள் செலவழிக்கிறார், நானும் செலவழிக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறாமைய அடியோடு ஹராமாக்கினாங்க. ரெண்டு விஷயத்துல தவிர, ரெண்டு விஷயத்துல பொறாமப்படலாம். ஆனா இது எப்படியாப்பட்ட பொறாமை? நான் யார் மீது பொறாமைப்படுகிறேனோ அவர்கிட்ட இருக்கக்கூடிய விடயம் இல்லாமல் போக வேண்டும் என்றல்ல, மாற்றமாக அவர் மாதிரி நானும் ஆகணும். முதலாவது சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ஆன் கொடுக்கப்பட்டவர், குர்ஆனுடைய அறிவு கொடுக்கப்பட்டவர், அவருடைய குர்ஆன் ஓதுதலை நாங்க கேட்கிறோம், அவருக்கு குர்ஆன் மூலமாக கிடைக்கப்பெறும் நன்மாராயங்களை நாங்க கேட்கிறோம். கியாமத்துடைய நாளையில எல்லா மனித கோடிகளுக்கு முன்னால அல்லாஹ் அந்த ஹாபிஸுடைய உம்மா வாப்பா ரெண்டு பேரையும் கூப்பிடுறான். அந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ரெண்டு பேருடைய தலையில கிரீடத்தை அணிவிக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்களுடைய வீட்டுக்குள்ளால் சூரியன் இருந்தாலும் எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அதை விட பிரகாசமா இருக்கும் அந்த கிரீடம். இது மாதிரி குர்ஆனுடைய ஹதீஸுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்கிற நேரத்துல இவருக்கும் பொறாம வருது, நானும் ஒரு ஹாஃபிஸ் ஆகணும், நானும் இல்ம படிக்கணும், நானும் ஷரியாவை படிக்கணும். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது வரவேற்கத்தக்க பொறாமை. இன்னொரு பொறாமை என்ன? ஒரு தடவந்தர் என்ன செய்யறாரு, தானம் பண்ணுகிறார், தர்மம் கொடுக்கிறாரு, எல்லா காசு பணங்கள்லயும் ஒரு பகுதியை ஒதுக்குறாரு. இது யாருக்கு? இது ஏழைகளுக்கு சொந்தமானது. ஜகாத் இல்லாம அதிகமான பேர் ஜகாத்தை சதகாவா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஜகாத் என்பது அது அல்லாஹ் கொடுத்த கடமை, அது கொடுத்தே ஆக வேண்டும். ஜகாத்தின் மூலம் நாங்கள் பெருமை சேர்க்க கூடாது. அது ஜகாத் என்பது ஏழைகளுக்கு போக வேண்டிய ஒரு பகுதி. அதையும் தாண்டி ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, தர்மம் செய்கிறார், இரவு பகலா தர்மம் செய்கிறார், தன் இடக்கரம் தெரியாமல் வலக்கரத்தால் தர்மம் செய்கிறாரா? இவரை பார்த்து நாங்க பொறாமப்படலாம். அல்லாஹ் எனக்கும் தந்தா நானும் இத மாதிரி தர்மம் செய்வேன். தவிர்த்து இந்த உலகத்தினுடைய அற்ப சொற்ப விடயங்களுக்காக இன்னொருவர் மேல் நாங்க பொறாமப்படுவது எந்த விதத்திலும் இஸ்லாம் இதை வரவேற்கிறது கிடையாது. அதனால நாங்கள் வாழும் காலமெல்லாம் அடுத்தவர்களுடைய பொருளை பார்த்து ஆசைப்படாமல் கொடுக்கப்பட்டதை கொண்டு நாங்கள் திருப்தியான நிலைமையில வாழுவோம். வாசிஃப் அலி வாசிஃப் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேச்சாளர், அவர் சொல்லுவது உண்டு, என்ன, என்னிடத்திலிருந்து ஒரு நியாமத் பறிபோய்விட்டால், என்னிடத்திலிருந்து ஒரு பாக்கியம் பறிபோய்விட்டால் நான் உடனடியாக விளங்க வேண்டிய விடயம் என்ன தெரியுமா? இருக்கிற நியாமத்தை நான்
ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் அதற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற உணர்வை உடனடியாக ஆக்கிக்கொள் என்பதாக வாசிஃப் அலி வாசிப் என்று சொல்லக்கூடியவர் பாத் சே பாத் என்ற கிதாபில் பதிவு செய்கிறார். வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இறுதி மூச்சு வரையில் அவன் விரும்பியபடி வாழ வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.